எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு யாரு பரிதபிக்கப்பட்டவர்கள்? நல்லா கவனிங்க. இன்னைக்கு யார் பரிதபிக்கப்பட்டவர்கள், யார் கைவிடப்பட்டவர்கள் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு வந்தும் ஆண்டவர் அவர்களோட பலமுறை பேசியும் அவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறாங்க பாத்தீங்களா? அவங்கதான் இந்த உலகத்துல கைவிடப்பட்டவங்க, பரிதபிக்கப்பட்டவங்க. நீங்க நல்லா கவனிங்க. ஏசப்பா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு அப்படின்னா, உடனே அதை உங்க குடும்பத்திலேயோ உங்க ஊழியத்திலேயோ கர்த்தர் அனுப்ப மாட்டார். அதுக்குன்னு சில நாட்கள் அவர் வெயிட் பண்ணுவாரு. நீங்க அந்த பாவத்தை விட்டு திரும்பி வர்றதுக்கு அநேக வழியா கர்த்தர் உங்களோட பேசுவார். சில இடத்துல வாய்ப்பு கூட கொடுப்பாரு. கடைசி தருவாயிலையாவது நீங்க மனம் திரும்பி வந்துட மாட்டீங்களா அப்படின்னு. ஆனா அவ்வளவு வார்த்தைகளையும் நம்ம அசட்டை பண்ணும் பொழுதுதான் நாம பரிதபிக்கப்பட்டவர்களா போயிடுறோம். ஏன்னா இன்னைக்கு வேதத்துல சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் அநேக தடவை பேசியும் அவர்கள் கீழ்ப்படியாம போனதுனால அவர்களுடைய முடிவு எப்படி போச்சுன்றதை இன்னைக்கு நீங்க இந்த காலை வேளையில பார்க்க போறீங்க. எடுத்துக்கொள்ளுங்க, எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். ஆண்டவர் எரேமியாட்ட சொல்றாரு, நான் இந்த ஜனங்களுக்கு செய்ய போற தீங்கு மிகப்பெரிய தீங்கு, மிகப்பெரிய ஆபத்து. ஆனா உன்னை கொண்டு நான் நிறைய இடத்துல எச்சரிக்கிறேன், சொல்றேன். ஆனா சில டைம்ல அவங்க திரும்பி வருவாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு? ஆண்டவர் வெயிட் பண்றாரு. எத்தனை வருஷமா வெயிட் பண்றாருன்னா, நீங்க எரேமியா 25:3 பார்த்தா 23 வருஷமா கர்த்தர் வெயிட் பண்றாரு. நல்லா கவனிங்க. இந்த 23 வருஷமா கர்த்தர் பேசின வார்த்தைகளை யார் கேட்கலன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கல. தங்க இருதயத்தை கடினமாக்கிட்டாங்க, வைரமாக்கிட்டாங்க. அதான் நம்ம ஆரம்பத்துல ஏசப்பா மேல வச்சிருக்கிற அந்த ஃபெய்த்தும் நம்பிக்கையும் ஒரு கட்டத்துக்கு மேல அது மங்கி போக நமக்குள்ள விட்டுறக்கூடாது. கீழ்ப்படியாம போறதுக்கு நம்ம செவியை அடைக்கிற கூடாது. இது இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்கள்ட்ட இருக்கிற மிஸ்டேக், நிறைய தேவ பிள்ளைகள்ட்ட இருக்கிற மிஸ்டேக். ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லாதப்ப கர்த்தர் மேல உண்மையா வருவோம். போக போக நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? ஆண்டவர் விட்டு நம்ம தூரமா போயிருவோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அற்பமா எண்ணி போயிருவோம். ஆனா கர்த்தர் பலமுறை பேசி எச்சரிச்சு கூட நம்ம கீழ்ப்படியாம போகும் பொழுதுதான் இன்னைக்கு ஊழியத்துல வளர்ச்சி இல்லாம, இன்னைக்கு ஊழியத்திலையும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் மங்கி போற நிலைமை உள்ள வருது. ஏன்னா அதே அதிகாரத்துல 13 பாருங்க, நீங்க படிக்கும் பொழுது, இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். அப்படின்னு வாய்ப்பு கொடுக்கிறாரு. நீ திரும்பி வா, மனம் திரும்பி வா. ஒருவேளை நீ என்ன செய், உன் பாவத்தை விட்டு வா, அக்கிரமத்தை விட்டு வான்னு நிறைய இடத்துல அவர் எச்சரிக்கிறாரு. ஆனா அவர் எத்தனையோ தடவை எச்சரிச்சு கூட, எத்தனையோ தடவை அவர் உணர்த்தி கூட ஜனங்கள் கேட்கல. சில டைம்ல கர்த்தர் நம்மளோட பேசி பார்ப்பார் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரையும். நம்ம கேட்காம போகும் பொழுது ஒரு துன்மார்க்கனோட கூட கர்த்தர் பேசி என்ன செஞ்சிருவாரு? அவர் உண்மை உள்ள தேவன்ன்றதை அவர் என்ன செய்வார்? நிரூபிப்பார். அன்னைக்கு நம்மளோட பேசினவரு, நம்மளோட எச்சரிச்சவரு, நம்மளோட நடந்தவர் நம்ம விட்டு விலகி மற்ற ஒரு ஜனங்களோட பேசுறாருன்னும் பொழுது அதை கேட்கிற இருதயம், பார்க்கிற இருதயம் இருந்தா நீங்க தான் பரிதபிக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? அதனால இதுவரைக்கும் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிருக்கலாம். கடைசி வரை உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. கடைசி வாய்ப்பா கூட இது இருக்கலாம். நீங்க மனம் திரும்பி உள்ள வந்துருங்க. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப எரேமியா 40க்கு வந்து பாருங்க. அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, 40:2-3 படிக்கும் பொழுது, காவற் சேனாதிபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லியிருந்தார். தாம் சொன்னபடியே கர்த்தர் வரப்பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. யார் சொல்றா இப்ப இந்த வார்த்தை? காவற் சேனாதிபதி. யாருடைய? நேபுகாத்நேச்சருடைய. பாருங்க, ராணுவ தளபதிகளுக்கு இருக்கிறான்ல, அந்த தளபதி சொல்றான். ஆனா யார் கீழ்ப்படியல? கர்த்தர் வேறு பிரிச்சு கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியல, யூத ஜனங்கள் கீழ்ப்படியல, இஸ்ரவேல் ராஜாக்கள் கீழ்ப்படியல. இன்னைக்கு நம்ம இடத்துல
யாருக்கு பயபக்தி கூட இல்லாம போறதுன்னா தேவனுக்கு பயந்து நடக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் அது போகாம பார்த்துக்கொள்ளணும். துன்மார்க்கனுக்கு பயபக்தி கர்த்தர் மேல இருக்கு. ஏன்னா அவனுக்கு கர்த்தர் யாருன்னு தெரியாட்டி கூட சில டைம்ல கர்த்தருக்கு பயப்படுகிற எண்ணம் அவனுக்குள்ள வருது. ஆனா நம்ம தேவனை அறிந்த நம்ம தான் முரட்டாட்டம் பிடிக்கிறோம் பாருங்க. சில இடத்துல நம்ம வைராக்கியமா இருக்கிறோம் பாருங்க. சில டைம்ல இருதயத்தை கடினப்படுத்திடுறோம் பாருங்க. சில டைம்ல கடைசி நம்முடைய கிரிகைகளுக்கு தக்கதாக தான் நம்முடைய முடிவு இருக்கும். இங்க எரேமியா 23 வருஷமா சொல்லும் பொழுது கேட்கல. அது போல இன்னைக்கு அங்க இருக்கிற ராஜாக்கள் கேட்கல. ஆனா யார் கேட்கிறான்னா நேபுகாத்நேச்சருடைய காவட் சேனாதிபதி கேட்டு சொல்றான், கர்த்தர் உன் மூலமா சொன்னதை வர வச்சுட்டார் அப்படி. அதுக்கப்புறம் முடிவு உங்களுக்கு தெரியும். அந்த நகரமே தீக்கரையாக்கப்பட்டுச்சு. இந்த காரியத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நம்ம அசட்டை பண்ணிடக்கூடாது, கைவிடப்பட்டு போயிடக்கூடாது, பரிதபிக்கப்பட்டு போயிடக்கூடாது. இதுலதான் நினிவேயின் ஜனங்கள் ரொம்ப ஷார்ப்பா இருந்தாங்க. நீங்க நினிவேயை பாருங்க, கர்த்தர் அழிக்கிற தீங்குக்கு ஏன் மனஸ்தாபப்பட்டாருன்னா, யோனாவை கர்த்தர் அனுப்பி கூட யோனாக்கு கோபம் வந்தாலும் கர்த்தரை அனுப்பினவனை பார்க்கல. அவங்க தங்களை தாழ்த்தி சாம்பல்ல உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்ததை அவர் பார்க்கிறார். அதனாலதான் அங்க பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்களோட பல இடத்துல பேசுறாரு, இந்த பாவத்தை செய்யாத, எனக்கு பிரியமில்லாத காரியத்துக்குள்ள உடன்படாத, சில இடத்துக்குள்ள போகாதுன்னா போகாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கும் அவருடைய பிரசன்னத்தை பிரிக்கிற எந்த உறவும் உங்களுக்கு வேணாம், எந்த தொடர்பும் உங்களுக்கு வேணாம். நீங்க தேவனோட நடங்க, மங்கி போயிடாதீங்க, வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க, கைவிடப்பட்டு போயிடாதீங்க. திரும்பவும் கர்த்தர் இடத்துல வாங்க. இப்ப சில நாட்களா கர்த்தர் உங்களை திரும்பவும் ஏன் கூப்பிடுறாருன்னா, ஆதியில இந்த அன்புக்கு திரும்ப சொல்றாரு. ஆதியில இந்த அன்புக்கு வாங்க, அபிஷேகத்தை அனலாக்குங்க, கர்த்தருக்காக எழும்பி ஓடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட எழும்பி பிரயாசப்படுங்க, வைராக்கியமா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். அல்லேலூயா. அது போல சபைக்கு போகாத பிள்ளைகள் யாராவது இருப்பீர்களானால், ஒருவேளை உங்களால ஆராதனைக்கு போக முடியாத சூழ்நிலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாத சூழ்நிலை யாராவது இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. உங்களையும் எங்களுடைய பிரேயர் டீம்ல, பிரேயர் குரூப்ல இணைக்கிறோம். தொடர்ந்து வாங்க, நல்ல ஆவிக்குரிய வார்த்தைகளை கேளுங்க, கர்த்தருக்குள்ள பலப்படுங்க, தேவ சித்தத்தை செய்ய ஆயத்தப்படுங்க. ராஜா வருகிறாரு, நம்ம கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு இரவு வந்தா கூட நம்ம பரலோகத்துக்குள்ள போக பிரயாசப்படணும். பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி கர்த்தருக்காக ஓட போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.